அந்த ஆண்டு கோடைக்காலம் மிக கடுமையாக இருந்தது. ஆறு, குளங்கள், கிணறுகள் எல்லாம் வற்றிப் போயின. செடி கொடிகள் வாடி வதங்கின. நண்பகலில் தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி போயின. ஒரு நாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பர் அவர்கள் சில அதிகாரிகள் புடைசூழ வெளியே உலாவக் கிளம்பினார். பீர்பாலும் அவர் கூடவே சென்றார். அக்பர் கோடையின் கொடுமையை பற்றி பேசிக்கொண்டே வந்தார். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிணறு தென்பட்டது. அதை பார்த்த அக்பர், தலைநகரில் உள்ள கிணறுகள் யாவும் வற்றிவிட்டன என்று கேள்விப்பட்டேன். இந்த கிணற்றிலாவது தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே அதன் அருகில் சென்று குனிந்து பார்த்தார். இது மிகவும் ஆழமான கிணறு. அடியில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று அக்பர் கூறவும், அதை கேட்ட பீர்பால், பிரபு, தண்ணீர் இருக்கிறதா என்று அறிய ஒரு கல்லை தூக்கி போட்டால் தெரிந்துவிடுமே. தண்ணீர் இருந்தால் கல்பட்டு தண்ணீர் தெறிக்கும் என்று சொல்லிவிட்டு கிணற்றினுள் ஒரு கல்லை எறிந்தார். கல் அடியில் சென்று விழுந்த ஒளியை கேட்டதுமே கிணறு முற்றிலும் வற்றியுள்ளது என்று தெரிந்தது. பீர்பால், கிணற்றினுள் ஒற்றை கல்லாக போடக்கூடாதென்று சொல்லுவார்கள். அதனால் இன்னொரு கல்லை நான் போடுகிறேன் என்று வேடிக்கையாக சொல்லிக்கொண்டே தன் விரலில் இருந்த ஒரு வைர மோதிரத்தை அக்பர் கிணற்றினுள் போட சுற்றியிருந்த அனைவரும் திகைத்து போயினர். பிரபு, வைர மோதிரத்தை ஏன் போட்டீர்கள் என்று பீர்பால் பதற, வைரமும் ஒரு கல்தானே, அதனால் தான் போட்டேன் என்றார் அக்பர். ஆயினும் கல்லெல்லாம் வைரக்கல்லாகுமா? நீங்கள் செய்தது சரியா என்று பீர்பால் கேட்டார். அதனால் என்ன பீர்பால், யாரையாவது கிணற்றில் இறங்கச் சொல்லி மோதிரத்தை எடுத்து விட்டால் போகிறது என்ற அக்பர் தொடர்ந்து, கிணற்றுள் இறங்கினால் யார் வேண்டுமானாலும் மோதிரத்தை எடுத்து விடலாம். ஆனால் யாராவது கிணற்றுக்குள் இறங்காமலே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டார். முடியவே முடியாது பிரபு என்றார் கூட இருந்த அதிகாரி ஒருவர். முடியாதது என்று ஒரு காரியமும் இல்லை, முயன்று பாருங்களேன் என்று அக்பர் சொல்ல, பிரபு, அது யாராலும் செய்ய முடியாத காரியம் என்றார் அதே அதிகாரி. மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். பிரபு, எனக்கு யோசனை தோன்றிவிட்டது என்று பீர்பால் உற்சாகத்துடன் கூற, அப்படியா, நீ எப்படி மோதிரத்தை கிணற்றுள் இறங்காமலே எடுப்பாய் என்று ஆர்வத்துடன் அக்பர் கேட்டார். இன்று மாலை உங்கள் மோதிரத்துடன் வந்து உங்களை சந்திக்கிறேன். 2 காவலர்களை மட்டும் என்னோடு விட்டுச் செல்லுங்கள் என்றார் பீர்பால். அக்பரும் அப்படியே செய்து அவ்விடத்தை விட்டு சென்றார். பீர்பால் கொஞ்சம் தள்ளி சென்று புதிய மாட்டுச்சாணத்தை கொண்டு வந்தார். அந்த மாட்டுச்சாணத்தை சரியாக வைர மோதிரத்தின் மீது வீசினார். பின்னர் அவர் ஒரு கயிற்றை எடுத்து அதன் ஒரு முனையில் ஒரு கல்லை கட்டி அந்த கல்லை மாட்டுச்சாணத்தின் மீது வீசினார். அந்த கயிற்றின் மறுமுனையை கிணற்றருகே இருந்த ஒரு மரத்துடன் சேர்த்து கட்டினார். அங்கிருந்த காவலர்களை அதை பார்த்து கொள்ளச் சொல்லிவிட்டு பீர்பால் வீடு திரும்பினார். வீடு திரும்பிய பின் உணவருந்திவிட்டு நிம்மதியாக தூங்கினார். பிறகு மாலையில் எழுந்து கிணற்றை நோக்கி சென்றார். காலையில் அவர் வீசி எறிந்த சாணம் வெயிலில் நன்றாக காய்ந்து உலர்ந்திருந்தது. அதன் மீது அவர் வீசிய கல்லும் சாணத்துடன் நன்றாக ஒட்டி கொண்டிருந்தது. பிறகு பீர்பால் மிகவும் நிதானமாக கயிற்றை பிடித்து மேலே இழுக்க கல் கிணற்றுக்குள்ளிருந்து மேலே வந்துவிட்டது. கல்லில் ஒட்டிய சாணமும் உலர்ந்து போய் அதனுடன் சேர்ந்து பத்திரமாக இருந்தது. கல், மாட்டுச்சாணம் மற்றும் அதன் கீழே அக்பரின் மோதிரம் இருந்தது. அதிலிருந்து மோதிரத்தை எடுத்து சுத்தமாக கழுவிய பின் பீர்பால் அரண்மனை தர்பாருக்கு சென்றார். அந்த நேரத்தில் அக்பர் தர்பாரில் தன் அதிகாரிகளுடன் அமர்ந்திருந்தார். அவரை வணங்கிய பீர்பால், பிரபு, நான் வெற்றிகரமாக தங்கள் மோதிரத்துடன் வந்திருக்கிறேன் என்றதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. கிணற்றுள் இறங்காமலேயே மோதிரத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிந்தது என்று அக்பர் ஆவலுடன் கேட்க, மூளையை பயன்படுத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னதை நிரூபித்து விட்டேன் என்று கூறிய பீர்பால் தான் மோதிரத்தை மீட்டதை விளக்கி கூறினார். பலே, சபாஷ் பீர்பால், உன்னை போல புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிய அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பையை பீர்பாலுக்கு பரிசாக அளித்தார்.